அன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, புனிதமிக்க ஒரு மாதத்தின் ஆரம்ப காலகட்டத்திலே நாம் எல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்பிற்கினிய சகோதரர்களே, இந்த மாதத்திலே முழுவதுமாக நோன்பு வைக்க வேண்டுமா அல்லது 9-10 நாட்களில் மட்டும் நோன்பு வைத்தால் போதுமானதா? சில அறிஞர்கள் அல்லாஹு தஆலா இந்த மாதத்தை புனிதப்படுத்தி இருக்கின்றான், சிறப்புப்படுத்தி இருக்கின்றான், அதனால இந்த மாதம் முழுவதும் நோன்பு நோக்க வேண்டும் என்று சில கருத்தை பதிவு செய்கின்றார்கள். ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கின்றார்கள், மா ரஅய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்தக்பல ஸியாமி ஷஹரின் கத்துன் இல்லா ரமலான். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு மாதம் முழுவதும் நோன்பு நோற்றதாக இருந்தால் அது ரமலானில் மட்டும்தான் நோன்பு நோற்றிருக்கின்றார்கள். வமா ரஅய்துஹு ஃபி ஷஹரி அக்தர மின்ஹு ஸியாமன் ஃபி ஷஅபான். ரமலானுக்கு பிறகு அதிகமான நாட்கள் நோன்பு நோற்ற ஒரு மாதமாக இருந்தால் ஷஅபானுடைய மாதத்தில் தான் நோன்பு நோற்றிருக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தியை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். இப்ப இந்த ஹதீஸின் மூலமாக நாம் தெரிகின்ற ஒரு சட்டம் என்னவென்று சொன்னால், இந்த மாதம் முழுவதும் நாம் நோன்பு நோக்க வேண்டிய அவசியம் இல்லை. 9வது நாளும் 10வது நாளும் தான் நாம் நோன்பு நோக்க வேண்டும் என்ற ஒரு முக்கியமான மஸ்ஆலாவை நாம் என்ன செய்கின்றோம், தெரிந்து கொள்கின்றோம். அன்பிற்கினியவர்களே, இந்த ஆஷூரா சம்பந்தமாக 10 விதமான சட்டங்களை குர்ஆன் ஹதீஸிலிருந்து மார்க்க அறிஞர்கள் நமக்கு தொகுத்து வழங்குகின்றார்கள். அதிலே முதலாவது மஸ்அலத்துல் ஊலா, முதலாவது சட்டம் என்னவென்று சொன்னால், மொழி ரீதியாக அறிஞர்களுக்கு மத்தியில் ஆஷூரா, தாசுஆ என்கின்ற இந்த பெயர்கள் வருவதற்கான காரணத்தை இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்றார்கள். இரண்டாவது மஸ்அலத்து ஸானியா, இரண்டாவது சட்டம் என்னவென்று சொன்னால், எந்த நாள் ஆஷூராவுடைய தினம். நிறைய மக்கள் என்ன கருதுகின்றார்கள் என்று சொன்னால், 9வது தினத்தையும் ஆஷூரா தினமாகத்தான் பார்க்கின்றார்கள். அது ஆஷூரா தினம் அல்ல. அஷர் என்று சொன்னால், அஷரா என்று சொன்னால் 10 அந்த எண்ணிக்கைக்கு தான் அஷரா என்று சொல்லுவார்கள். ஆஷூரா என்று சொன்னால் அது அந்த 10வது நாளைத்தான் குறிக்கும். இமாம் இப்னு குதாமா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்றார்கள், யௌமு ஆஷூரா ஹாதல் யௌமுல் ஆஷிர் மின் முஹர்ரம். முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாளுக்கு தான் ஆஷூரா என்று சொல்லப்படும். ஹாதா கவுலு சுஐப் இப்னு முஸய்யப் வல் ஹஸன். சுஐப் இப்னு முஸய்யப் என்கின்ற தாபிஈ, அதை போன்று ஹசன், இது போன்ற அறிஞர்கள் எல்லாம் ஆஷூரா என்பது முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாளைத்தான் குறிக்கும் என்பதை சொல்லிவிட்டு இமாம் இப்னு குதாமா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹதீஸை ஒரு கவுலையும் பதிவு செய்கின்றார்கள். அமர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி ஸௌமி யௌமி ஆஷூரா அல் ஆஷிர் மினல் முஹர்ரம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள் தான் எங்களுக்கு நோன்பு நோக்குமாறு அவர்கள் கட்டளையிட்டார்கள். இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீஸிற்கு விளக்கம் அளிக்கும் போது, அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்கள் முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள் நோன்பு நோற்றார்கள், 9வது நாளும் நோன்பு நோற்றார்கள் என்ற ஒரு செய்தியை என்ன செய்கின்றார்கள், இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். அல் மஸ்அலத்து ஸாலிஸா, மூன்றாவது சட்டம் என்னவென்று சொன்னால், எதற்காக இந்த நோன்பை நாம் நோக்க வேண்டும்? பல முறை இந்த தகவல்கள் சொல்லப்பட்டாலும் மீண்டும் அதை நினைவுறுத்துவது காரணம், இன்றைக்கு இந்த முஹர்ரம் மாதம் என்பது மாற்று மத மக்கள் அல்லது அரசாங்கத்தினுடைய பார்வையில் இந்த மாதம் என்பது எப்படி பார்க்கப்படுகின்றது என்று சொன்னால், இது முஸ்லிம்களுடைய பண்டிகை மாதம். அதே போன்று முஸ்லிம்களில் ஒரு பிரிவினர் ஷியாக்கள், அவர்கள் கொண்டாட துக்க தினமாக அனுஷ்டிக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம் என்றுதான் அரசாங்கத்தினுடைய தரப்பிலே இந்த மாதம் இப்படியாக பார்க்கப்படுகின்றது. அதனால தான் அந்த நாட்களுக்கு என்று விடுமுறையும் வழங்கப்படுகின்றது. அன்பிற்கினியவர்களே, இது ஒரு துக்க நாளோ அல்லது அதிகமாக சந்தோஷமாக யூதர்கள் கொண்டாடினார்களே அதை போன்று கொண்டாடுவதற்குரிய ஒரு நாளோ கிடையாது. இந்த நாளோடு சம்பந்தப்பட்ட செய்திகள் நமக்கு எதை உணர்த்துகின்றது என்று சொன்னால், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியை பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வரும்போது ஃபரஅல் யஹூத தஸூமு யௌம் ஆஷூரா,
ஆஷூராவுடைய தினத்திலே யூதர்கள் நோன்பு நோற்றுக் கொண்டிருப்பதை பார்க்கின்றார்கள். அப்ப கேட்கிறாங்க, மாஹாதா, இது என்ன நாள்? அவர்கள் சொன்னார்கள், ஹாதா யௌமுன் ஸாலிஹுன், ஹாதா யௌமுன் நஜ்ஜல்லாஹு பனி இஸ்ராயீல மின் அதுவ்விஹிம் ஃபஸாமஹு மூஸா. பனி இஸ்ரவேலர்களை அல்லாஹ் தஆலா அவர்களுடைய எதிரிகளை விட்டும் காப்பாற்றிய நாள் இந்த நாள். அதனால மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோன்பு நோற்றார்கள். எனவே நாங்கள் இந்த நாளிலே நோன்பு நோக்கின்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஅனா அஹக்கு பிமூஸா மின்கும் ஃபஸாமஹு வஅமர பிஸியாமிஹி. நீங்கள் நோன்பு நோற்பதாக இருந்தால் உங்களை விட நோன்பு நோற்பதற்கு மிகவும் தகுதியானவர்கள் நாங்கள் தான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் நோன்பு நோற்றார்கள், மக்களுக்கும் நோன்பு நோக்குமாறு கட்டளையிட்டார்கள் என்ற ஒரு செய்தியை நான் செய்கின்றோம் பார்க்கின்றோம். ரசூலுல்லாஹ் இன்னொரு ரிவாயத்திலே வருகின்றது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த நேரத்திலே யூதர்களை பார்க்கின்றார்கள். யூதர்கள் நோன்பு நோக்கின்றார்கள். கேட்கின்றார்கள், எந்த நாள் என்று. யௌமுன் அதீமுன் அன்ஜல்லாஹு ஃபீஹி மூஸா வ கௌமஹு. இந்த மாதத்திலே அல்லாஹ் தஆலா மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களுடைய சமூகத்திற்கும் வெற்றியை கொடுத்த நாள். வ கரிக ஃபீஹி ஃபிர்அவுன் வ கௌமஹு. ஃபிர்அவுனும் ஃபிர்அவுனுடைய கூட்டத்தார்களும் மூழ்கடிக்கப்பட்ட நாள் இந்த நாள். ஃபஸாமஹு மூஸா அலைஹிஸ்ஸலாம் ஷுக்ரன். மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நன்றி செலுத்தும் விதமாக, அல்லாஹ்வுக்கு நன்றியை வெளிப்படுத்தும் விதமாக நோன்பு நோற்றார்கள். ஃபனஹ்னு நஸூமுஹு, எனவே நாங்களும் நோன்பு நோக்கின்றோம் என்று அவர்கள் சொல்கின்றார்கள். அப்போதும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், ஃபனஹ்னு அவுலா அஹக்கு பிமூஸா மின்கும், உங்களை விட நாங்கள் தான் இந்த நாளிலே நோன்பு நோற்பதற்கு தகுதியானவர்கள். காரணம், மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உரிமை கொண்டாடுவதற்கும் நாங்கள் தான் தகுதியானவர்கள் என்று சொல்கின்றார்கள். இப்படி இரண்டு விதமான ஹதீஸுகள் வருவதை பார்க்கின்றோம். அன்பிற்கினிய சகோதரர்களே, இங்க முக்கியமாக நாம் தெரிய வேண்டிய ஒரு முக்கியமான மசாலா, ஒரு சட்டம் என்ன அப்படின்னா, இந்த உலகத்திலே அல் ஆகிபத்து ஹைருல் முத்தகீன்களுக்கு தான் இறுதி முடிவு. முத்தகீன் இறையச்சமுடையவர்களுக்கு தான் இறுதி முடிவு என்பதை மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நிகழ்வு, ஃபிரௌன் அழிக்கப்பட்டது, மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய கூட்டத்தார்களும் காப்பாற்றப்பட்ட அந்த நிகழ்வு முஸ்லிம் சமூகத்திற்கு ஒரு பேர் உண்மையை உணர்த்துகின்றது. இந்த உலகத்தில் யார் எந்த ஆட்சியாளர்கள் கொடுங்கோலர்கள் ஆட்சி செய்தாலும் முஸ்லிம்களுக்கு மூமின்களுக்கு தான் இறுதி வெற்றி என்பதை இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்குது. எனவே அல்லாஹ்விடத்தில் நிறைய நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும், உண்மையான முஸ்லிம்களாக மூமின்களாக நாம் வாழ்வதற்கு. அன்பிற்கினிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க, இந்த நாளில் ஃபிரௌன் அழிக்கப்பட்ட தினம். இப்ப இன்றைக்கு நவீன காலத்திலே ஃபிரௌன்களாக ஃபிரௌனை போன்று யாரெல்லாம் ஆட்சி செய்கின்றார்களோ அவர்களும் அழிக்கப்படுவார்கள். அவர்கள் இந்த உலகத்தில் அழிக்கப்படாவிட்டாலும் மறுமையில் அவர்களுக்கு கடுமையான தண்டனை உண்டு. அப்போ முஸ்லிம்களாகிய நாம் உண்மையான முஸ்லிம்களாக மூமின்களாக வாழும் பட்சத்தில் அல்லாஹு தஆலா அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை நமக்கு தருவான். அன்பிற்கினிய சகோதரர்களே, அல் மஸ்அலத்து ராபியா, நான்காவது சட்டம் என்ன அப்படின்னா, இந்த ஆஷூரா நோன்பை பொறுத்த மட்டும் இன்னொரு விதமான ஹதீஸ் வருகின்றது. கானத் குரைஷ் தசூமு ஆஷூரா, ஆஷூராவுடைய தினத்திலே ஜாஹிலியா காலத்தில் குறைஷிகள் நோன்பு நோற்று வந்தார்கள். வகான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸூமுஹு, அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நோன்பு நோற்று வந்தார்கள். ஃபலம்மா ஹஜர இலல் மதீனா, மதீனாவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்தை மேற்கொண்ட போது வ அமர பிஸ்ஸியாமிஹி, சஹாபாக்களுக்கும் நோன்பு நோக்குமாறு கட்டளையிட்டார்கள். ஃபலம்மா ஃபுரித ஷஹ்ரு ரமலான், ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க, மன் ஷாஅ சாமஹு, யார் விரும்புகின்றார்களோ அவர்கள் நோன்பு நோற்றுக் கொள்ளட்டும். வமன் ஷாஅ தரக்கஹு, யார் விரும்பவில்லையோ அவர்கள் விட்டுவிட வேண்டும், விட்டுவிடலாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், சொல்கின்றார்கள். இந்த ஹதீஸின் மூலமாக ரமலானுடைய மாதத்தின் ஃபர்லை போன்று கண்டிப்பாக கட்டாயமாக இந்த 9-10 நோன்பு நோக்க வேண்டுமா என்று சொன்னால் இது வாஜிப் அல்ல, ஆனால் முஸ்தஹப், விரும்பத்தக்க ஒன்று. இந்த நாளிலே நோன்பு நோற்பதின் மூலமாக நமது பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அது சம்பந்தமான ஹதீஸ்கள் பின்னால் வருகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், அன்ன அஹ்லல் ஜாஹிலிய்யா கானு யஸூமுன யௌம ஆஷூரா,
ஜாஹிலியா காலத்திலே மக்கள் ஆஷூரா தினத்திலே நோன்பு நோற்று வந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முஸ்லிம்களும் நோன்பு நோற்றார்கள். கப்ல ஐ யுஃப்தர ரமலான், ரமலானுடைய அந்த நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்பாக. ஃபலம்மா இஃப்துரித ரமலான், ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டவுடன் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், இன்ன ஆஷூரா யௌமுன் மின் அய்யாமில்லாஹ், அல்லாஹ்வுடைய நாட்களில் ஒரு நாள் இந்த ஆஷூராவுடைய தினம். ஃபமன் ஷாஅ ஸாமஹு, யார் விரும்புகின்றார்களோ அவர்கள் நோன்பு நோற்றுக் கொள்ளலாம். வமன் ஷாஅ தரக்கஹு, யார் விரும்புகின்றார்களோ அவர்கள் நோன்பு நோற்காமலும் இருக்கலாம் என்று சொல்கின்றார்கள். அல் மஸ்அலத்துல் ஹாமிஸா, ஐந்தாவது சட்டம் என்ன என்று பார்க்கும்போது, இந்த ஆஷூராவுடைய தினத்திலே நோன்பு நோற்பதின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஸியாமு யௌம் ஆஷூரா இன்னி அஹ்தஸிபு அலல்லாஹி அன் யுகஃபிர ஸனத அல்லதி கப்லஹு, முந்தைய ஒரு வருடத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. அன்பிற்கினிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்படுகின்றது, வஸுஇல அன் ஸியாமி யௌமி ஆஷூரா மா அலிம்து அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸாம யௌமன் யத்லுபு ஃபضலுஹு அலல் அய்யாமி இல்லா ஹாதல் யௌம் வலா ஷஹரன் இல்லா ஹாத ஷஹர், யானி ரமலான், ரமலானுடைய மாதத்தை போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோன்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. ஆனாலும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், யார் இந்த நோன்பை நோக்கின்றார்களோ அஹ்தஸிபு, அல்லாஹ்விடத்திலே நான் ஆதரவு வைக்கின்றேன், கடந்த ஒரு வருடத்தினுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு ஆர்வமூட்டியதாக ஒரு செய்தியை என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அன்பிற்கினிய சகோதரர்களே, அல் மஸ்அலத்து ஸாதிஸா, இன்னொரு முக்கியமான ஒரு மசாலா என்ன என்று சொன்னால், இந்த நோன்பை பொறுத்த மட்டில் ஒருவர் சஹருடைய உணவை உண்ணவில்லை, ஒரு மசாலா, ஒரு சட்டம் தெரிந்து கொள்ளுங்கள். சஹருடைய உணவை உண்ணவில்லை அல்லது நியத்து வைக்கவில்லை, அவர் 9வது நாள் காலையை அடைகின்றார் அல்லது 10வது நாள் காலையை அடைகின்றார். அப்போ தான் அவருக்கு தெரியுது, ஞாபகம் வருது, இது முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள் அல்லது 9வது நாள், இந்த நாளிலே நோன்பு நோக்க வேண்டும் என்று காலை பொழுதை அடையும் போது அவர் என்ன செய்கின்றார், அவர் எதையும் உண்ணவில்லை, பருகவில்லை, காலை பொழுதை அடைகின்றார். அவர் நினைக்கிறார் நோன்பு வைக்க வேண்டும் என்று. என்றால் அவர் தாராளமாக என்ன செய்யலாம், நோன்பு வைத்துக் கொள்ளலாம். ஃபர்லான நோன்பை பொறுத்த மட்டில் நியத் என்பது அந்த சஹருடைய நேரத்தில் சஹர் உணவு உண்பது, நியத்து வைப்பது என்பதெல்லாம் கட்டாயம், வலியுறுத்தப்பட்ட விஷயம். ஆனால் உபரியான நோன்புகளை பொறுத்த மட்டில் நாம் காலை பொழுதை அடைந்த பிறகும் கூட நியத்து வைத்துக் கொள்ளலாம். சில ஹதீஸுகளை நாம் பார்க்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வீடுகளிலே வருவார்கள், ஏதாவது இன்றைக்கு உணவு இருக்கின்றதா என்று கேட்பார்கள். உணவு இல்லை என்று சொன்னால் இன்றைய தினம் நான் நோன்பு என்று சொல்லுவார்கள். அப்ப உபரியான நோன்பை பொறுத்த மட்டில் ஒரு மனிதர் சஹர் செய்ய வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல. சஹர் செய்வது விரும்பத்தக்க காரியம். ஆனால் ரமலானுடைய நோன்பை போன்று கட்டாயமாக அவர் சஹர் செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. காலை பொழுதை அடைந்தாலும் அவர் இன்றைய தினம் நான் நோன்பு நோற்றுக் கொள்கின்றேன் என்று அந்த மீதியுள்ள நேரங்களை அவர் நோன்பாக கழிக்கலாம் என்கின்ற ஒரு மசாலாவையும் நாம் என்ன செய்கின்றோம், தெரிந்து கொள்கின்றோம். பாருங்கள், ஒரு செய்தியை பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், கேட்கிறாங்க, ஹல் இந்தக்கும் ஷைஉன், ஏதாவது உங்களிடத்தில் இருக்கின்றதா? ஃபகுல்னா லா, எங்களிடத்தில் எதுவுமே இல்லை என்று சொன்னவுடன் ஃபஇன்னி இதன் ஸாயிமுன், எனவே நான் இன்றைய தினம் நோன்பு என்று சொல்றாங்க. இந்த செய்தி சஹீஹ் புகாரி முஸ்லிம் எல்லாம் இடம்பெறுகின்றது. எனவே அன்பிற்கினிய சகோதரர்களே, இந்த விஷயத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல் மஸ்அலத்து ஸாபிஆ, 7வது சட்டம் என்று சொன்னால், இந்த ஆஷூராவுடைய தினத்தை பொறுத்த மட்டில் 10வது தினத்தில் நோன்பு நோற்பது ஆஷூராவுடைய நோன்பு. ஆனால் 9வது தினத்திலே நோன்பு நோற்பது ஹாலஃபுல் யஹூத், யூதர்களுக்கு மாற்றம் செய்வது. நமது இஸ்லாத்தில் வணக்க வழிபாடுகளை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அல்லது நமது கலாச்சாரங்கள் பண்பாடுகளை எடுத்துக்கொண்டால் எல்லாமே ஹாலஃபுல் யஹூத், ஹாலஃபுல் மஜூஸ், நெருப்பு வணங்கிகளுக்கு மாற்றம் செய்வது, யூதர்களுக்கு மாற்றம் செய்வது. இதைதான் ரசூலுல்லாஹ் பல சந்தர்ப்பங்களிலும் பல கட்டங்களிலும் வலியுறுத்துகின்றார்கள். உங்களுடைய சிகை அலங்காரத்தை யூதர்களை போன்று ஆக்கிக் கொள்ளாதீர்கள், நீங்கள் தாடியை வளர விடுங்கள், மீசையை கத்தரியுங்கள், நீங்கள்
யூதர்கள் நசாராக்களுக்கு மாற்றம் செய்யுங்கள். வணக்க வழிபாடுகளில் மட்டுமல்ல, நமது சிகை அலங்காரம், நமது உடை, நமது நடை, நமது பாவனை அனைத்திலும் மாற்று மதத்தவர்களை பின்பற்றக்கூடாது என்கின்ற ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹ் பல கட்டங்களிலும் நமக்கு என்ன செய்கின்றார்கள், உணர்த்துகின்றார்கள். அன்பிற்கினியவர்களே, அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், லஇன் பகீது இலா காபிலின் லஅஸூமன்ன தாஸிஅ, நான் அடுத்த வருடம் உயிரோடு இருந்தால் 9வது நாளும் நோன்பு நோற்றிருப்பேன் என்று சொல்கின்றார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வருடத்திலே உயிரோடு இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கவுல், அவர்களுடைய சொல், செயல், அங்கீகாரம் எல்லாமே சுன்னா. அவர்கள் செய்யவில்லை என்றாலும் நான் உயிரோடு இருந்திருந்தால் நோன்பு நோற்றிருப்பேன் என்று அவர்கள் சொன்னதிலிருந்து யூதர்களுக்கு மாற்றம் செய்யும் விதமாக இந்த 9வது நாளும் கண்டிப்பாக நாம் என்ன செய்ய வேண்டும், நோன்பு நோக்க வேண்டும் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்கினிய சகோதரர்களே, அல் மஸ்அலத்து ஸாமினா, 8வது ஒரு மஸ்அலா சட்டம் என்ன என்று சொன்னால், ஐயுஹுமா அஃதலு சியாம் யௌமி அரஃபா அவ் சியாம் யௌமி ஆஷூரா, ஆஷூரா தினத்தினுடைய இந்த நோன்பு சிறந்ததா அல்லது அரஃபாவுடைய தினத்திலே நோக்கக்கூடிய அந்த அரஃபாவுடைய நோன்பு சிறந்ததா? இமாம் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்றார்கள், சஹீஹ் முஸ்லிமினுடைய ஹதீஸை அவர்கள் அறிவித்து விட்டு அவர்கள் சொல்கின்றார்கள், யௌம் ஆஷூரா யுகஃபிரு ஸனா, ஆஷூராவுடைய நோன்பை பொறுத்த மட்டில் அது ஒரு வருடத்தினுடைய பாவத்தை மன்னிக்கக்கூடியதாக இருக்கின்றது. வ அன்ன ஸியாம் யௌம் அரஃபா யுகஃபிரு ஸனத்தைன், ஆனால் அரஃபாவுடைய தினத்தை பொறுத்த மட்டில் அது 2 வருடங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக இருக்கின்றது. எனவே இந்த ஆஷூரா தினத்தை விட அன்ன சியாம் யௌம் அரஃபா அஃதல் மின் சியாம் யௌம் ஆஷூரா, ஆஷூரா தினத்தில் நோன்பு நோற்பதை விட அரஃபாவுடைய தினத்திலே நோன்பு நோற்பது அது மிக சிறந்தது. காரணம், இந்த ஆஷூராவுடைய தினம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடும் அந்த நிகழ்வோடும் சம்பந்தப்படுத்தப்பட்டது. அரஃபாவுடைய தினத்தை பொறுத்த மட்டில் அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சம்பந்தப்படுத்தப்பட்டது என்று ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்ற ஒரு கூட்டை என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அல் மஸ்அலத்து தாஸிஆ, 9வது சட்டம் என்ன என்று சொன்னால், அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸலாத்துல் ஹம்ஸ், 5 நேர தொழுகைகள், ஜும்மாவிலிருந்து ஒரு ஜும்ஆ, வ ரமலான் இலா ரமலான், ரமலானிலிருந்து ஒரு ரமலான், முகஃபிராத்தும் மா பைனஹுன்ன இதஜ்தனபல் கபாயிர், ரமலானுடைய நோன்பு அது ஃபர்லான நோன்பு, அந்த ஃபர்லான நோன்பை நோற்றாலே பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது, பெரும்பாவங்களை தவிர்த்து என்று சொல்கின்றார். அப்போ ரமலானுடைய நோன்பு, உபரியான நோன்புகள் இதெல்லாம் பாவங்களுக்கு பரிகாரமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்கின்றார்கள். எனவே நமது பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்ற அந்த நியத்திலே, எண்ணத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த நோன்பை நோக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நோன்பை நோக்கக்கூடிய மக்களாக நம் அனைவர்களையும் ஆக்கிடுவானாக. அல் மஸ்அலத்துல் ஆஷிரா, இந்த ஆஷூரா தினத்தோடு உள்ள சட்டங்களில் 10வது சட்டம் என்னவென்று சொன்னால், அன்பிற்கினியவர்களே, நிறைய மக்கள் இந்த மாதத்தில் பித்அத்தான காரியங்களை செய்து வருகின்றார்கள். உங்களுக்கு தெரியும், எங்கெல்லாம் ஷியாக்கள் போராக்கள் அதிகமாக வாழுகின்றார்களோ அங்கெல்லாம் அதிகமான பித்அத்துகளை செய்து வருகின்றார்கள். அதில் சிலர் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், இந்த 10வது தினத்தில் நெஞ்சிலை அடித்துக்கொண்டு சட்டையை கிழித்து கொண்டு மிக கடுமையாக தன்னைத்தானே தாக்கிக் கொள்வார்கள். நீங்கள் எல்லாம் யூடியூப்ல அல்லது நேரடியாக கூட சென்னை போன்ற நகரங்களிலே பார்க்கலாம். கடுமையாக தாக்கிக் கொள்வார்கள், ரத்தம் முகத்திலே வழிந்தோடுகின்ற அளவுக்கு தாக்கிக் கொள்வார்கள். இதெல்லாம் மார்க்கம் இப்படியெல்லாம் காட்டித்தரவே இல்லை. இதை தியாகமாக கருதுகின்றார்கள். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், லைஸ மின்னா மன் லரபல் ஹுதூத் வ ஷக்கல் ஜுயூப் வ தஆ பிதஅவல் ஜாஹிலிய்யா, யார் முகத்திலே அறைந்து கொள்கின்றார்களோ, சட்டையை கிழித்துக் கொள்கின்றார்களோ, இவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன், யார் மார்க்கத்தில் காட்டித்தராத செயல்களை செய்கின்றார்களோ
அது அவரிடமிருந்து நிராகரிக்கப்படும் என்று. நாம் கட்டளையிடாத செயலை யார் செய்கின்றார்களோ, மார்க்கத்தில் புதிதாக ஒரு செயலை யார் செய்கின்றாரோ அது அவரிடமிருந்து நிராகரிக்கப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். யூதர்கள் இந்த நாளை பெருநாளை போன்று மிகவும் மகிழ்ச்சியாக கொண்டாடுகின்றார்கள். ஷியாக்கள் இந்த நாளை என்ன செய்கின்றார்கள்? ஷியாக்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த நாளை ஒரு துக்க நாளாக அனுஷ்டிக்கின்றார்கள். அன்பிற்கினியவர்களே, இஸ்லாமிய வரலாற்றிலே துக்க நாளாக அனுஷ்டிப்பதாக இருந்தால் எதை நாம் அனுஷ்டிக்க வேண்டும்? அல்லாஹுடைய தூதர் அவர்களுடைய மரணத்தை அனுஷ்டிக்கலாம். ஆனால் எந்த துக்க நாளையும் அனுஷ்டிப்பதற்கு மார்க்கத்தில் நமக்கு அனுமதி இல்லை. அதனாலதான் நீங்க குர்ஆனை பார்க்கலாம். குர்ஆனில் நபிமார்களுடைய பிறந்த நாளையோ நபிமார்களுடைய இறந்த நாளையோ அல்லாஹு தஆலா குறிப்பிடவே இல்லை. அப்ப ஒரு மனித ஒரு நபியினுடைய அல்லது ஒரு சஹாபியினுடைய பிறந்த நாளோ இறந்த நாளுக்கோ எந்த விதமான முக்கியத்துவமும் இல்லை பிறந்த அந்த தினத்திற்கு. அதனால தவறாக நினைத்து கூட நபிக்கு முக்கியத்துவம் இல்லை அதல்ல, அந்த பிறந்த தினத்தை கொண்டாடுவது அல்லது இறந்த தினத்தை துக்க தினமாக அனுஷ்டிப்பது இது மார்க்கத்தில் கிடையாத ஒன்று. குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லவில்லை, சஹாபாக்களோ தாபீன்களோ தபா தாபீன்களோ யாரும் இவ்வாறு செய்யவில்லை. அதனால நிறைய மக்கள் செய்கின்றார்கள் என்று நாம் என்ன செய்யக்கூடாது? இது போன்ற பித்அத்துகளிலே ஏமாந்து விடக்கூடாது. நிறைய மக்கள் இன்னும் புதிதாக இந்த நாட்களில் நோன்பு நோற்பதை தவிர 9, 10 ஆகிய தினங்களில் நோன்பு நோற்பதை தவிர வேறு எதையும் மார்க்கம் நமக்கு என்ன செய்யவில்லை, வழிகாட்டவில்லை என்பதையும் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதனால நிறைய மக்கள் இந்த நாட்களிலே 10 நாட்களில் மௌலூத் ஓதுவது, ஃபாத்திஹா ஓதுவது அல்லது பிதத்தான காரியங்களில் ஈடுபடுவது எல்லாவற்றையும் நாம் புறக்கணிக்க வேண்டும். மார்க்கத்தில் எந்த விதமான அனுமதியும் இல்லை இந்த நாட்களில் நோன்பு நோற்பதை தவிர என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்கினிய சகோதரர்களே, 2 தினங்கள் 9, 10 ஆகிய 2 தினங்களில் நோன்பு நோற்று அல்லாஹுடைய தூதரவர்கள் சொன்னதை போன்று சென்ற வருடத்தினுடைய பாவத்திற்கு பரிகாரமாக அந்த நோன்பை நாம் நோக்கக்கூடிய மக்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கிடுவானாக என்று கூறி நிறைவு செய்கின்றேன்.